ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 30ஆம் தேதி நாளை ஜூலை 1ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8915 ரூபாயாகவும் 1 சவரன் 71,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதே சமயத்தில் வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதை 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை நாளை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லைங்க. நிக் டு நிக் தான் இருக்குது. ஆனால் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 30 பைசா உங்களுக்கு வீக்காக இருக்குதுங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா கண்டிப்பாக தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அதே சமயத்தில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குங்க. அதனால் தங்கத்தோட விலை நாளைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது. ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடைப்பட்ட டைம் நிறையவே இருக்குது. இந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மாறலாம். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டே தான் வந்ததுங்க. ஸோ முன்னதாக பார்த்தீங்கன்னா 9,320 ரூபாங்கிறது புதிய உச்சத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8,915 ரூபா அப்படிங்கிற விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிராமிற்கு 400 ரூபா கிட்ட குறைஞ்சிருக்குங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சராசரி மதிப்பு பார்க்குறப்போ கரெக்டாக இருக்கும். ஒரே டைம் நான் லோயஸ்ட்டில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா டக்குன்னு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு செய்தியாக தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது தங்கத்தோட விலை நாளைக்கு கிராமிற்கு ஒரு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தற்பொழுது விலை பார்த்தீங்கன்னா 8,915 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த விலையிலேருந்து கிராமிற்கு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது நிலவி வருது. ஆனால் இதே சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு விலை அதிகரிக்கும். ஆனால் நாளைக்கு நான் ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைம் நிறையவே இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஏதாவது மாறலாம் சர்வதேச லெவலில். அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீக் ஆகலாம், இல்லை ஸ்ட்ரென்தன் ஆகலாம். ஸோ இதனால் நாளை காலை 8 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலை இன்று விலை மாற்றம் இல்லாமல் 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா. நாளைக்கு வெள்ளியோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது. இருந்தாலும் அதே 119 ரூபாயில் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. முன்னதாக வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா புதிய உச்சமாக 122 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருந்துங்க. இப்போ தற்பொழுது 3 ரூபாய் குறைஞ்சி 119 ரூபாயில் இருக்குது. ஸோ வெள்ளியும் அப்படி தாங்க. நீங்கள் லாங் டேர்மில் தங்கம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வெள்ளி பார்த்தீங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் சிறுக வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளாதார ஆலோசனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அதை தவிர்த்து நீங்கள் சின்னதாக ஒரு கிராம் வாங்கி வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கி வைங்க. தங்கத்தில் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக நீங்களே சொந்தமாக முடிவு பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ஆலோசனைகளை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியை மட்டும் தாங்க சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நாளை காலையில் நிலவரம் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.